السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب المتقين صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم إذا أدبر إذا أقبل صدق رسوله الكريم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அவன் நம்மை எல்லாம் முஸ்லீமாக முக்மீனாக பிறக்கச் செய்து மேலும் தனது ஹபீப் நாயகம் ஈருலக அதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க பாக்கியம் பொருந்திய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இறையச்சத்தோடு வாழ்ந்து மறைந்த எத்தனையோ நல்லடியாருடைய வழித்தோன்றவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுக்கு எத்தனையோ சிந்தனைகள் இருக்க, ஒவ்வொரு முக்மீனான அடியானிடத்திலும் இருக்கக்கூடிய அவன் இயங்கக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்று சொன்னால், நான் கேட்டதை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட வேண்டும், நான் நினைப்பதை அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும், எனக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை அல்லாஹ் எனக்கு உடனடியாக கொடுத்து விட வேண்டும். பெரியோர்கள் எழுதுகிறார்கள், இரு கரங்கள் இணைந்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் முன்பாக அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும் ஷர்த். என்னவென்று சொன்னால், அந்த கேட்கக்கூடிய மனிதனிடத்திலே இறையச்சம் தக்குவா என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு எப்படி அல்லாஹ் ரசூலுடைய அந்த ஏவல் விலக்கல்களை ஏற்று நடக்கின்றார்கள் என்று பார்ப்பது அதன் மீது கடமையாக இருக்கிறது, அந்த நபரின் மீது கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு நபருக்கும் ஆசை, நான் கேட்ட விஷயங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக அந்த அல்லாஹ் சொன்ன அந்த விஷயங்களை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்றோமா, நம்முடைய வாழ்க்கை அவ்வாறு விதமாக அமைந்திருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துவாக்கும் உங்களிலே அல்லாஹ்விற்கு மிக நெருங்கியவர்கள் பிடித்தமானவர்கள் யார் என்று சொன்னால் தக்குவா உடையவர்கள் தான் என்று அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா சொல்லி காட்டினான். நண்பர்களே, அப்போ அல்லாஹ்விற்கு நெருக்கமான பிரியமுள்ள அடியாராக யார் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த தக்குவா உடையவர்கள் தான் இருக்க முடியும். அவுலியாக்கள் எல்லாம் இறைநேச செல்வர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மிக நெருக்கமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் ரசூல் மீது வைத்திருந்த அந்த ஈமானும் அவர்கள் அதை சொல்லிக் கொடுத்த இந்த வழியின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதன்படி வாழ்ந்ததின் காரணமாக அவருடைய உள்ளத்திலே இருந்த தக்குவா என்று சொல்லி காமித்தார். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார், தக்குவா ஹாவுனா ஹாவுனா என்று 3 முறை தன்னுடைய உள்ளத்தை சுட்டி காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ தக்குவா என்பது உள்ளம் சார்ந்த விஷயமாக இருக்கிறது என்பரே. நான் ஒரு மனிதன் நாவளவிலே சொல்லிவிட்டான், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், நான் அல்லாஹ் ரசூலுக்கு அவங்க பேணிக்கையாக நடக்கிறேன் என்று நாவளவில் சொல்கிறாருன்னு சொன்னால் அது தக்குவாவாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னு சொன்னால் அது வெறும் நாவளவில் தான் இருக்கிறது. அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, அந்த விஷயத்தில் அவன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் செயலிலே வரும் பொழுது அவனிடத்தில் எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி ஒரு மனிதனிடத்திலே அவனுடைய சொல்லும் செயலும் ஒரேவாறு இருக்கிறது என்று சொன்னால் அது தக்குவாவாக ஆகிவிடுகிறது என்பதிலே. இல்லை, ஒரு நபன் சொல்வது வேறு செய்வது வேறாக இருந்து சொன்னால் அது தக்குவாவாக எடுத்துக்கொள்ளப்படாது என்பதிலே. ஏன்னா முன் சென்ற நபிமார்களாக இருக்கட்டும், இறைநேசர்களாக இருக்கட்டும், சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பெரும் பெரும் நபர்களும் ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அல்லாஹ் மீதும் ரசூல் மீதும் கொண்ட இறையச்சம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு சொல்லி முடிக்க முடியாது என்பவர்கள் அவ்வாறாக வாழ்ந்து சென்றார்கள். எப்படியெல்லாம் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். அதாவது
நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு கீழ் வேலை செய்து கொண்டிருந்த அந்த அடிமை ஒரு அடிமையை வைத்திருந்தார்கள். அந்த அடிமை எப்பொழுது உணவு கொண்டு வந்தாலும் அதை விசாரித்து உணவை உண்ணக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடும் பசி ஒரு நாள், அவருடைய அடிமை சிறிது உணவை ஒரு பாலையும் கொண்டு வராங்க. உணவை கொண்டு வரக்கூடிய அந்த வேளையிலே கடும் பசி கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாங்கி அதை சாப்பிட்டாங்க. அந்த உணவை சாப்பிட்டுட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்பாக அந்த அடிமை கேட்கிறார், எஜமானே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, நான் எந்த உணவை கொண்டு வந்தாலும் இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கக்கூடிய நீங்கள் இன்று ஏன் கேட்கவில்லை என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, கடும் பசி கொண்டேன், அதன் காரணமாக நான் சாப்பிட்டு விட்டேன். சரி, இப்பொழுது சொல்லுங்கள், இந்த உணவு எங்கிருந்து வந்தது? எஜமானே, உங்களிடத்திலே நான் அடிமையாக சேருவதற்கு முன்பாக நான் ஜோசியம் பார்க்கக்கூடிய வேலையில் இருந்தேன். அதில் எனக்கு ஒரு நபர் பணம் தர வேண்டியிருந்தது. அந்த பணத்தில் தான் இந்த உணவை நான் வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். ஜோசியம் பார்ப்பதென்று என்பது இஸ்லாத்தில் இல்லாதது ஒரு விஷயம். அதை செய்த பணம், அதன் மூலியமாக வந்த பணத்திலா நான் உணவு உட்கொண்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த உணவை வெளியெடுப்பதற்காக வேண்டி அவ்வளவு கடினப்படுகிறார்கள். அதை வாந்தி எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நாவிற்குள்ளே கையை விட்டு எடுக்க முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு ஹராமான ஒரு சின்ன உணவு அவருடைய உடலில் போயிருச்சுன்னு சொன்னால் அதை வெளியெடுத்து விட வேண்டும். இதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். நாளை அல்லாஹ்விடத்தில் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன ஒரு அல்லாஹ் மீது இறையச்சத்தோடு இருந்தார்கள் என்கிறது. இதுதான் சஹாபாக்கள். ஏனென்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடன் இருந்தவர்கள் அல்லவா. அப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. இப்படியாக அதே போன்றுதான் இதே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அலி ரலியல்லாஹுடைய சம்பவம் நமக்கு இங்கே ஆதாரம். நாம் இன்று சாதாரணமாக ஒரு நபரை துன்புறுத்தி விடுகிறோம். அவருடைய மனதோ அவருடைய உடல் துன்புறும் விதமாக நாம் ஏதேனும் செய்து விடுகிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா நடந்து கொண்டு வரக்கூடிய அந்த வேளையிலே சாதாரண எறும்பு நடந்து போகுது. அந்த எறும்பை மிதிச்சிட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. எறும்பு துடிப்பதை விட அலி ரலியல்லாஹு தஆலா துடிக்கிறார்கள். காரணம் என்ன? அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நான் கொடுக்கவில்லையே, அதை நான் தெரியாமல் மிதித்து விட்டேனே. நாளை அல்லாஹ் மறுமையில் இதன் காரணமாக என்னை பிடித்து விட்டான் என்று சொன்னால் நான் என்ன பதில் சொல்வது அல்லாஹ்விற்காக வேண்டி என்று அலி ரலியல்லாஹு தஆலா அந்த எறும்பை விட அதிகமாக துடித்தார்கள் என்று கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய இறையச்சம். இவ்வாறாக ஒவ்வொரு சஹாபாக்களோட வாழ்க்கையும் இவ்வாறு தான் இருந்தது. வலிமாருடைய வாழ்க்கையின் பக்கம் நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருங்கியவாறு அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கை, இறையச்சத்துடன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படியாப்பட்ட வாழ்க்கை. எஜமானவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே ஒரு கூட்டத்துடன் சேர்ந்து செல்கிறார்கள். செல்லக்கூடிய அந்த வேளையிலே வழிபோக்க கும்பல் கூட சேர்ந்து போகக்கூடிய வேளையிலே கொள்ளைக்கார கும்பல் வருகிறார்கள். வந்து இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து காசுகளையும் தேவையான பொருட்களையும் வாங்க முயற்சி செய்கிறார்கள். அந்த பொருட்களை பறிக்கக்கூடிய அந்த வேளையிலே எஜமானை மட்டும் விட்டு விட்டார்கள். ஒரு சின்ன பையன் தானே, இவர்கிட்ட என்ன இருக்கும், இவர்கிட்ட எதுவும் இருக்காதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் எஜமான் சொன்னாங்க, என்னிடத்திலும் சில திரகங்கள் இருக்கிறது, என்னிடத்திலும் சில காசுகள் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது கூட்டத்துடைய தலைவருடன் இருந்தவர்கள் எல்லாம் சிரிக்கின்றார்கள். உன்னிடத்தில் என்ன காசு இருக்க போகுது, சின்ன பையனை உன்னிடத்தில் என்ன காசு இருக்க போகுது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, என்னுடைய சட்டை பையில் என்னுடைய தாயார் தைத்து வைத்திருக்கின்றார்கள், இதுக்குள்ளே பணம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சட்டையை பீத்து பார்க்கும் பொழுது அந்த வைத்திருந்த திரகங்களும் தீனார்களும் கீழே கொட்டியது. அதை பார்த்து விட்டு அந்த கூட்டத்துடைய தலைவர் கேட்கிறார்கள், நீ என்னிடத்துலேருந்து இந்த விஷயத்தை மறைச்சிருக்கலாமே, உன்னதான் நான் கேட்கவே இல்லையே, நீ எங்கள் இடத்துலேருந்து இந்த விஷயத்தை மறைச்சிருக்கலாமே, இந்த காசில் நெய்யே வச்சிருக்கலாமே என்று சொல்லும் பொழுது அந்த நபர் சொன்னாராம், அந்த முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி எஜமானவர்கள் சொன்னார்களாம், நான் வச்சிருக்கலாம் தான், அந்த காசை நான் மறைச்சி வச்சிருக்கலாம். ஆனால் என்னுடைய தாயார் சொன்னார்கள், எந்த காரணத்திற்காக வேண்டியும் எந்த சூழலிலும் நீ பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். இதை நான் உங்களிடத்திலிருந்தே மறைத்து இதற்கு பகரமாக நான் உங்களிடத்திலே பொய் கூறினேன் என்று சொன்னால் என்னுடைய தாயார் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் மாறு செய்திருப்பேன். இது அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடிக்காத ஒரு செயலாக இருக்கிறது என்பதாகெல்லாம் சொல்லி
அந்த உண்மையை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. நாம் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படியாப்பட்ட இறையச்சம் வழிமாறுகளுக்கெல்லாம் தலைவர் என்று சொன்னால் சும்மாவா? எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டும். அவரும் அப்படித்தான். எஜமானுடைய தந்தையுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுவும் அவ்வாறே தான். எஜமான் அவருடைய தந்தை ஒரு முறை ஆற்றின் கரை ஓரமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். கடும் பசி, ஆற்றிலே ஒரு பழம் அந்த ஆற்றில் கரை புரண்டு வந்து கொண்டு இருக்கிறது. பசியின் காரணமாக அதை எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்ட பின் சிந்திக்கின்றார்கள், இந்த பழம் யாருடைய தோட்டத்திலிருந்து வந்தது என்று தெரியவில்லையே, இது ஹராமாக ஆகிவிடுமோ என்று சொல்லி அந்த பழம் வந்த திசையை நோக்கி செல்லுகிறார்கள். நேராக சென்று அந்த தோட்டக்காரரிடத்தில் சென்று கேட்கிறார்கள், இது இந்த மாதிரி ஒரு பழம் வந்துச்சு, அந்த பழத்தை நான் சாப்பிட்டேன், எனவே அதுதான் உங்களோட சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன் என்று கேட்கும் பொழுது அந்த தோட்டத்துடைய உரிமையாளர் சொன்னார்களாம், இல்லை நீங்கள் வந்து தப்பு செஞ்சிட்டீங்க, என்னுடைய பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுட்டா தான் நான் உங்களுக்கு வந்து இதை விடுவேன், இல்லைன்னா உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எஜமான் என்ன செய்வதுன்னு தெரியல, எந்த பெண்ணுன்னு தெரியல. அந்த பெண்ணை முன்பின் பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, அவளை பற்றி விஷயங்கள் தெரியாது, கருப்பா சிவப்பா எதுவுமே தெரியாது. அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டேன், இதற்கு பகரம் இதுதான் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல. சரி, நான் உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்த ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பெண்ணை பார்த்தது கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அந்த உரிமையாளர், என் பொண்ணுக்கு காது கேட்காது, என் பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, என் பொண்ணுக்கு வாயும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டுவிட்டு அல்லாஹ்வின் மீது கொண்ட இறையச்சத்தின் காரணமாக ஒப்புக்கொண்டார்கள். நான் உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் ஒப்புக்கொண்டார்கள். திருமணம் முடிந்ததற்கு பின்பாக பெண்ணை சந்திக்கின்றார்கள். பெண்ணை நல்லா பார்க்குறாங்க, பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க, எல்லாமே நல்லா, கண் பார்வையும் நல்லா தெரியுது, காதும் நல்லா கேட்குது. உடனே அவங்க அத்தாவிடத்தில் இப்போ அந்த உரிமையாளர் தோட்ட உரிமையாளர் இடத்துல சென்று கேட்டார்கள், இப்படியெல்லாம் சொன்னீர்களே, இந்த மாதிரி எந்த குறையுமே இல்லையே என்று சொல்லும் பொழுது, என் பெண் எந்த அந்நிய ஆண்களையும் தவறான பார்வை கொண்டு பார்த்தது கிடையாது, எனவே அது அவளுக்கு கண் தெரியாது என்று சொன்னேன். அவள் தவறான பேச்சுக்களை கேட்டது கிடையாது, அதனாலே அவளுக்கு காது கேட்காதுன்னு சொன்னேன். எந்த தவறான பேச்சுக்களும் அவங்க பேசுனதும் கிடையாது, அதனால் வாய் பேச முடியாது என்று சொன்னேன் என்பதாக சொல்லி, இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய தக்குவாவுக்கு அல்லாஹ் மீது கொண்ட இறையச்சத்துக்கு உங்களுக்கு பரிசாக அல்லாஹ் கொடுத்தது என்று சொன்னார்கள். எப்படியாப்பட்ட வாழ்க்கை பாருங்கள். ஒரு சின்ன விஷயம்தான், சாதாரண ஒரு பழம், இது என்ன ஆகிவிடும் என்று தெரியல. ஆனால் அந்த பழத்தின் காரணமாக அவர் அல்லாஹ் மீது வச்ச இறையச்சம் இருக்குதே, அவர் அல்லாஹ்வை பயந்ததற்கு காரணம், பயந்ததினுடைய அந்த தாக்கம் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இவ்வாறாக ஒரு மணப்பெண்ணை கொடுத்தான் நண்பர்களே. எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டும். நாமும் அப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு, அது 100ல் 1ஆக நாம் வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. இப்போது வலிமார்களுடைய சம்பவத்தையும் பார்த்தோம், சஹாபாக்களுடைய சம்பவத்தையும் பார்த்தோம். இவர்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரண முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈருலக தலைவர் தான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ், நாளை மஹ்ஷரிலே எல்லாத்திற்கும் கை கொடுத்து உதவக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டு அஞ்சுகின்றார்கள். எப்படியோ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்கள். அவர்கள் எப்படியோ நம்மை எல்லாம் சூனம் புகுத்தி விடுவார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களிடத்தை சொல்லி காட்டினார்கள், அமலை கொண்டு ஒருபோதும் நாம் சுவனம் நுழைய முடியாது, நம்முடைய அமலை கொண்டு நாம் ஒருபோதும் சுவனம் நுழைந்து விட முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டே தவிர நாம் சுவனத்திற்கு சென்று விட முடியாது என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து சஹாபி கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், தாங்களுமா யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ் நீங்களுமா யார் ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னையும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துடைய போர்வையால் போர்த்தி கொண்டாலே தவிர நானும் சுவனத்துக்கு நுழைய முடியாது என்று சொன்னார்கள். எந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லாருக்கும் தெரியும், அகில உலகத்திற்கும் தெரியும் அவர்கள் ஈருலக ரட்சகர் என்று. ஆனாலும் அல்லாஹ் மீது ஒரு இறையச்சம், அல்லாஹ் மீது ஒரு பேணிக்கை, அல்லாஹ் சொன்ன அந்த ஏவல்களை சரிவர செய்துவிட வேண்டும் என்ற சிந்தனை என்பவர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெஞ்சுன்னு சொன்னால், மழை வர்றதை பார்த்துட்டோன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், வாக்கியத்தை இப்படி பதிவு செய்கிறாங்க, இதா அதுபர இதா அக்குபல, முன்னாடி நடப்பாங்க பின்னாடி நடப்பாங்க, இது அதுபர இது அக்குபல, முன்னாடி நடப்பாங்க பின்னாடி நடப்பாங்க. குட்டி போட்ட பூனையை போன்று
எப்படி அது நடக்குமோ அதை போன்று முகமது ரசூலுல்லாஹ் ஒரு பதட்டத்துடன் நடந்து கொண்டே இருப்பார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எதற்காக வேண்டி இவ்வளவு ஒரு சாதாரணமான மழை பெஞ்சதுக்கு எதற்காக வேண்டி இவ்வளவு பதட்டமாகறீங்க என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்களாம், இந்த மழை இருக்கிறதே இது சாதாரணமானது கிடையாது. இந்த மழையை கொண்டு அல்லாஹ் தஆலா எத்தனையோ கூட்டங்களை அழித்து விட்டான், எத்தனையோ உம்மத்துமார்கள் இந்த மழையின் காரணமாக சென்று விட்டனர். நம்முடைய உம்மத்தும் அப்படி ஆகிவிடக்கூடாது, என்னுடைய உம்மத்தும் அது ஆகிவிடக்கூடாது. எனவே அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரம் துவா செய்வார்கள், ரப்பே இந்த மழையை எங்களுக்கு தென்றலாக நீ ஆக்கி கொடுத்துறியா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பார்கள் என்று சொல்லி காட்டினார். எப்படியாப்பட்ட வாழ்க்கை பாருங்க. பெருமானாருக்கு தெரியாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த உம்மத்தை அழிக்க மாட்டான். ஆனாலும் இப்படி எனக்கு முன் சென்ற உம்மத்தினர் இவ்வாறு தான் இந்த மலையில் போயிட்டாங்க, அந்த மலையை வச்சு அல்லாஹ் நம்மளை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிரும், யார் கவலைப்படுறா? ஈருலக ரட்சகர் கவலைப்படுகிறார்கள். எப்படியாப்பட்ட வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்ந்தும் பிற மக்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்போது அந்த முஹம்மது ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய நாம் எவ்வளவு நாமும் பேணிக்கையோடு நிற்க வேண்டும், அல்லாஹ் மீது இறையச்சம் கொண்டவர்களாக வாழ்ந்து விட வேண்டும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கிறோம் நண்பர்கள். இன்னும் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், ஒரு அடியான் இருக்கின்றான். அந்த அடியான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மரணத்திற்கு தன்னுடைய சொந்தக்காரங்கிட்ட பிள்ளை மனைவிமார்கிட்ட சொல்லிடுறாங்க, நான் இறந்ததற்கு பின்பாக என்னுடைய உடலை புதைக்காதீங்க. முக்மீனான நபர் சொல்கிறார், என்னுடைய உடலை நீங்கள் புதைக்க வேண்டாம், அதை எரித்து அந்த சாம்பல்களை எல்லா திசையிலும் நீங்கள் தூவி விடுங்கள், தண்ணீரில் கலந்து விடுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்று அந்த நபரும் எரிக்கப்பட்டு அவருடைய சாம்பலை எல்லா திசையிலும் சென்று வீசி விட்டார்கள். பின்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நபரிடத்தில் கேட்டானாம், அடியானே நீ ஏன் இவ்வாறாக செய்தாய், உன்னுடைய உடலை எதன் காரணமாக நீ எரிக்க சொன்னாய் என்று கேட்கும் பொழுது அந்த அடியான் சொன்னானாம், ரப்பே எல்லாம் மீது உள்ள ஒரு பயன்தான் யா அல்லாஹ், நான் துன்யாவிலே வாழக்கூடிய காலத்திலே நீ ஏவிய விஷயத்தை போல் நான் செய்யவில்லை, உனக்கு தக்குவாவுடன் நான் வாழவில்லை, உன்மீது பயம் கொண்டு நான் வாழலை, செஞ்சது ஃபுல்லாக பாவம் தான் ரப்பே, பாவத்திலே மூழ்கி விட்டேன், நாளை மறுமையிலே நான் இறந்ததற்கு பின்பாக அந்த தண்டனைக்கெல்லாம் நீ எனக்கு அதாபு கொடுத்து விடுவாயோ, இந்த உடல் அதை தாங்காதே ரப்பே, அதனால்தான் நான் என்னுடைய உடலை இவ்வாறாக எரிக்க சொல்லி அந்த ஒவ்வொரு திசையிலும் அதை பரப்ப சொன்னேன் சாம்பலை என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதன் காரணமாக அந்த நபரை மன்னித்து சுவனத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று எழுதுகிறார்கள் நண்பர்களே. ஒரு மனிதன் இறையச்சத்துடன் வாழ்ந்தான் என்று சொன்ன அல்லாஹ் மீது வைத்த ஒரே ஒரு சின்ன தக்குவா அந்த நபர் சொல்லி காட்டுறேன், நான் தொழுகல ரப்பே, நான் நோன்பு வைக்கல, ஜகாத்து கொடுக்கல, எதுவுமே செய்யலை, ஆனால் உன் மீது எனக்கு பயம் அல்லா, இதற்கெல்லாம் தண்டனை நீ கொடுத்து விடுவாயே என்ற பயம், அந்த பயத்தின் காரணமாக அல்லாஹ் மீது வச்ச அந்த சின்ன பயத்தின் காரணமாக அல்லாஹ் சுவனத்தை இந்த நபருக்கு கொடுத்தான் என்று கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் நண்பர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், மா செய்ய பத்தினிக்க என்று கேட்கிறார்கள், உங்களை எது நிறைக்க செய்தது என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் 21 வெள்ளை முடிகள் வெள்ளை நிறைகள் இருந்தது. பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், மா செய்ய பத்தினிக்க உங்களை எது நிறைக்க செய்து என்று கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், ஒரு 5 சூறாக்களுடைய பெயரை சொல்லி அந்த 5 சூறாக்களை சொல்லி காட்டினார்கள். செய்ய பத்னி ஹூத், இந்த சூறா என்னை நிறைக்க செய்து விட்டது என்று சொன்னார்கள். ஏன் அந்த 5 சூறாக்களை சொன்னார்கள்? அதுவெல்லாம் நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை கண்டு ரசூலுல்லாஹ் எனக்கு முடி நிறைத்து விட்டது என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது நண்பர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்டினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அவ்வாறாக தக்வா செய்ய விட்டாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் வாழ்ந்ததை போன்று, சஹாபாக்கள் இருந்ததை போன்று, வலிமார்கள், இறைநேசர் செல்வர்கள், பெரும் பெரும் உலமாக்கள் வாழ்ந்தது போல் எப்படி அல்லாஹ் மீது இறையச்சத்துடனும் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையும் வாழ்ந்தார்களோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்து அல்புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.